ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு கரிகல்ச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது ஆட்டுக்கால் பாயா. பாயானா குருமா மாதிரி ரெட் கலராக இல்லாமல் இது லைட் மசாலாவோட தேங்காய் பால் சேர்த்து இந்த மாதிரி ஒயிட் கலராக தான் இருக்கணும். இதுதான் ஒரிஜினல் பாயா ரெசிபி. அதுக்காக ஒரு ஆட்டோட கால் வாங்கி 1 மணி நேரமாக வார்ம் வாட்டரில் போட்டு ஊற வச்சுருக்கேன். தண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இப்படி ஒரு கத்தி வச்சு க்ளீன் பண்ணோம்னா அது மேலே ஒட்டி இருக்கிற அழுக்கு பூரா க்ளீனாக வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். ஆட்டுக்கால் வாங்கும்போது கடையிலேயே அதை கருக்கி நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வாங்கிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஒரு சில கடைகளில் அப்படி கருக்காமல் வச்சுருப்பாங்க. அந்த டைமில் நம்ம கருக்கி கட் பண்ணி தர சொல்லி கேட்டு வாங்கிக்கணும். ஆட்டுக்காலை க்ளீன் பண்ணுறது தான் பெரிய வேலை. ஆனால் நம்ம தண்ணியில் ஊற வச்சு பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு பீசஸையும் நம்ம க்ளீன் பண்ணி இதை நல்லா தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கணும். கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா உரசி கழுவுனோம்னா மிச்சம் மீதி இருக்கிற ஆளுக்கும் வந்துடும். ஆட்டுக்கால் வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அது எப்படியும் ஒரு 20 விசில் அளவுக்கு குக்கரில் விட்டால் தான் அது வேகும். அதனால் நம்ம 2 ஸ்டெப்பாக இதை செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ஆட்டுக்கால் எல்லாம் ஒரு குக்கரில் சேர்த்து நிறையா தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட மஞ்சள் தூளும் கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை, 3-4 கிராம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பூண்டு நம்ம 1-2 தட்டி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலையும் மிளகுத்தூளும் சேர்த்து குக்கரை மூடி ஒரு 10 விசில் அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதோட 10 விசில் விட்டுருக்கோம். ஆட்டுக்கால் பாதி அளவுக்கு வெந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து பட்டையும் கிராம்பும் சேர்த்து தாளிச்சிருக்கோம். 2 பெரிய வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணி இது கூட சேர்த்து வணக்கிக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது 3ஐயும் ஒரு மிக்சியில் சேர்த்து கரகரப்பாக அரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்தா உடம்புக்கு சேராதுங்கிறவங்க பச்சை மிளகாய்க்கு பதிலாக வரமிளகாவை கட் பண்ணி தாளிச்சிக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த ஆட்டுக்காலை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தக்காளியோ மிளகாய் தூளோ சேர்க்கக்கூடாது. இதுக்கு மெயினாக மசாலா மல்லிப்பொடி மட்டும்தான். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்து இந்த ஆட்டுக்காலை நல்லா வணக்கிக்கலாம். மல்லிப்பொடி சேர்த்து வணக்கும்போது ஹீட்டை மீடியமாக வச்சுக்கோங்க. சீக்கிரமாக அடிப்பிடிக்க தொடங்கும். அதனால் கையெடுக்காமல் கலந்துகிட்டே இருக்கணும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தலை சேர்க்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை அதிகமாக சேர்த்தா இந்த டிஷ்ஷுக்கு நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சூப்பில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா சேர்ந்து வணங்கி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சூப்பை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் ஃபுல்லாக தேவைப்படும். அது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை, பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அதிலிருந்து தனித்தனியாக 2 பால் எடுத்திருக்கேன். முதல் பால், இது 2வது பால். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த 2வது பாலை சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 விசில் அளவுக்கு விட்டுருங்க. இதோட 10 விசில் ஆயிடுச்சு. நம்ம ஆட்டுக்கால் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் ஏதாவது கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துங்க. ஆட்டுக்கால்லேருந்து ஒரு பீஸை எடுத்து போட்டு நசுக்கி பாருங்கள். நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கு. நம்ம எடுத்து வச்சுருந்த தலைப்பாலை இப்போ சேர்த்துக்கலாம். அதாவது முதல் பால், திக்கான முதல் பால் சேர்த்துக்கோங்க. முதல் பால் சேர்த்ததுக்கப்புறம் இதை கொதிக்க வைக்கக்கூடாது. லேசாக சூடு பண்ணினா மட்டும் போதும். கொதி வர்ற ஸ்டேஜில் மல்லித்தலை சேர்த்து ஆஃப் பண்ணிவிடுங்க. பாயா ரெடி ஆயிடுச்சு. இந்த பாயா ஆப்பம், இடியாப்பம், இட்லி, தோசை, அரிசி மாவு ரொட்டி எல்லாத்துக்கும் பர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இருக்குமா சூப்பரா இருக்குமா Thank you for watching my video. Next video la paakalam. Take care. Bye.